மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு ஹக்கு எது பாத்து எது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்துவத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபியுடைய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இன்னும் கியாமத்து வரைந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமெனும் இடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையா நிறைவேற்ற வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை விட்டும் எம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றும் முழுதாகவே தவிந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி உஸீகு வனஃப்ஸி அவ்வளம் பித்தக்வல்லாஹ். மேலான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மளை இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு மாதத்திலே அல்லாஹ் உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் ஷாபானுடைய மாதம், அதிலும் இந்த மாதத்துடைய இரண்டாவது ஜும்ஆவை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாதங்களில் இந்த ஷாபானுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஷாபானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே தான் வாழக்கூடிய காலத்திலே அதிகமாக நோன்புகளை நோற்ற ஒரு மாதம், ரமலானுக்கு அடுத்ததாக அதிகம் நோற்ற மாதம் என்று சொன்னால் இந்த ஷாபானுடைய மாதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஷாபானுடைய மாதம் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களுக்கு தூண்டிய ஒரு மாதம். இந்த மாதத்திலே தான் எதிர்வரக்கூடிய ரமலானை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆசை ஊட்டினார்கள். இந்த ரமலானில் இருந்து எதிர்வரக்கூடிய ரமலானை நீங்கள் எப்படி அடைய வேண்டும், அடையக்கூடிய நேரம் உங்களுடைய உள்ளங்களிலே எவ்வாறான எண்ணங்களை வைக்க வேண்டும், இந்த ரமலானை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்ற வழிகாட்டல்களை செய்த ஒரு மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் ஏனைய மாதங்களை போன்று நாம் கழித்து விடக்கூடாது. ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் அடைந்து விட்டாலே துஆக்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹும்ம பாரிக்னா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் ஷாபானிலே பரக்கத் செய்து விடு, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்து விடு யா அல்லாஹ் என்ப துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இந்த ஹதீஸை எத்தனையோ தாபிஈன்கள் சஹாபாக்கள் அமல் செய்திருக்கிறார்கள். வாழ்க்கையிலே நாமும் இந்த துஆக்களை பிரார்த்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாம் ஷாபானுடைய மாதத்தை அடைந்து 2 வாரங்கள் கழிந்து விட்டது. ஆனால் எங்கள் எத்தனை பேர் ரமலானை அடைவதற்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்திருக்கிறோம் என்பதை நாம் எம்முடைய உள்ளங்களிலே கரம் வைத்து நாம் பார்க்க வேண்டும். ரமலான் என்பது இது வாழ்க்கையிலே அல்லாஹ் தரக்கூடிய ஆக பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தாபிஈன்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், தபா தாபிஈன்களுடைய வரலாறை பார்க்கிறோம். ரமலானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி 6 மாதங்கள் துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 6 மாதங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள்,
யா அல்லாஹ் இந்த உன்னதமான இந்த ரமலானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்பா பிரார்த்தித்திருக்கிறார்கள். நாம் எத்தனை மாதங்கள் பிரார்த்தித்திருக்கிறோம் அன்பான சகோதரர்களே, எத்தனை நாட்கள் பிரார்த்தித்திருக்கிறோம், எத்தனை பிரார்த்தனைகளை பிரார்த்தித்திருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. அடுத்து அன்பான சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய மாதம்தான் சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையிலே விடுபட்ட நோன்புகளை கலா செய்வதற்கான அவகாசம் இந்த மாதத்திலேதான் உண்டு அன்பான சகோதரர்களே. இந்த மாதத்தையும் நாம் தாண்டி விட்டோம் என்று சொன்னால் சென்ற ரமலானிலே நாம் நோட்காத நோன்புகள் அது நோயினால் நோட்காமல் இருக்க முடியும், அல்லது பிரயாணத்தின் மூலமாக நோட்கப்படாமல் இருக்கலாம், அல்லது பெண்களை பொறுத்தவரையில் மாதவிடாயின் மூலமாக அவர்கள் நோன்பை நோட்கப்படாமல் இருக்கலாம், அல்லது பிள்ளை பேற்றி மூலமாக பிள்ளையை சுமப்பதன் மூலமாக பிள்ளைகளுக்கு பாலூட்டுவதன் மூலமாக அந்த நோன்புகளை அவர்கள் விட்டிருக்கலாம். அந்த விடுபட்ட நோன்புகளை கலா செய்யக்கூடிய கடைசி தவணையாக கடைசி காலமாக இந்த ஷாபானுடைய மாதம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலும் அந்த சென்ற ரமலானிலே விடுபட்ட நோன்புகளை கலா செய்யவில்லை என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய ஃபிதியாக்கள் இரட்டிப்பாகக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும். எனவே அந்த ரமலானுடைய நோன்புகளை நாம் இந்த ரமலானுக்கு இடைப்பட்ட இந்த காலத்திலே யாரிடம் கலாவுடைய நோன்புகள் இருக்கிறது என்று சொன்னால் நாம் நோட்பதற்கு முயற்சி செய்து விட வேண்டும் அன்பான சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதம் வந்துவிட்டால் இந்த ஷாபானுடைய இறுதி பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய அந்த ரமலானை பற்றி சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். எவ்வாறு கூறுவார்கள்? கது அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமு முபாரக், உங்களிடம் ஒரு முபாரக்கான பரக்கத் செய்யப்பட்ட மிக மகத்துவமான ஒரு மாதம் உங்களை எதிர்கொள்ள போகிறது என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் உள்ளத்திலே நாம் எண்ணங்கள் வைக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய ரமலானை நான் எவ்வாறு கழிப்பது? அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த ரமலானிலே உயிர் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எமக்கு தந்தான் சொன்னால் இந்த ரமலானை நாம் எவ்வாறு பாக்கியமாக நாம் எடுப்பது என்ற சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சென்ற ரமலானிலே எம்மோடு நோன்பு நோட்டவர்கள் இருப்பார்கள், எம்மோடு இஃப்தார்கள் செய்தவர்கள் இருப்பார்கள், பள்ளி வாசல்களிலே எம்மோடு தராவியுடைய தொழுகையை தொழுதவர்கள் இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, அதற்கு மேலாக எம்மோடு பெருநாளுடைய தொழுகையும் தொழுது எம்மோடு பெருநாளுடைய முசாஃபஹா செய்து எமக்கு வாழ்த்து செய்திகளை பரிமாறியவர்களும் இருப்பார்கள். ஆனால் இன்று அவர்களில் எத்தனையோ பேரை எம்முடைய கரங்களினால் நாம் அவர்களை மண்ணறையில் வைத்து விட்டோம். அவர்கள் எம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆனால் இன்னும் அல்லாஹ் எம்மை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். அடுத்த ரமலானை நாம் அடைய காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் இது பாக்கியமான ஒரு ரமலானாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியங்களில் ஒரு பாக்கியம்தான் அந்த மனிதன் வாழ்க்கையிலே அந்த ரமலானை அடைந்து கொள்வது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 2 சஹாபாக்கள் ஒரே தடவையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 2 பேருமே யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். அதிலே ஒருவர் யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இன்னும் ஒருவர் அந்த யுத்தத்தில் இருந்து திரும்பி வருகிறார். அன்பான சகோதரர்களே, திரும்பி வந்தவர் 1 வருடம் அவர் உலகத்திலே உயிரோடு வாழ்கிறார். நோய் ஏற்பட்டு அவர் வஃபாத்தாகிறார். ஒரு சஹாபி அந்த 2 பேரையும் கனவிலே காண்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இப்போது யுத்தத்தில் ஷஹீதானவரை விட இந்த 1 வருடம் அவர் உயிரோடு வாழ்ந்து நோயோடு வஃபாத்தாகிய அந்த சஹாபி முதலிலே சொர்க்கம் நுழைவதை கனவிலே கண்டு விடுகிறார். ஆச்சரியத்தோடு
இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த கனவை வந்து சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அவரை விட இவர் ஒரு வருடம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார். அவரை காண இவர் கூடுதலாக ஒரு ரமலானை இவர் அடைந்திருக்கிறார் அல்லவா? இந்த ரமலான் அவரை முன்னதாக சொர்க்கம் நுழைவித்திருக்கிற என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையிலே பல ரமலானை அல்லாஹ் எமக்கு தந்திருந்தான். வாழ்க்கையிலே நாம் பல ரமலானை கடந்திருக்கிறோம். எதிர்வரக்கூடிய இந்த ரமலானும் சென்றுவிட்ட நாம் கடந்த ரமலான்களை போன்று இந்த ரமலானை நாம் ஆக்கிவிடக் கூடாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஷாபானுடைய மாதத்திலே சஹாபாக்களை பார்த்து இந்த ரமலான் எவ்வளவு பெருமதி வாய்ந்தது, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பதை சஹாபாக்களுக்கு ஆசை ஊட்டுவார்கள். சஹாபாக்களுக்கு இதனை நினைவூட்டுவார்கள். சென்று விட்ட ரமலான்களை போன்று நீங்கள் இந்த ரமலான்களை நீங்கள் கடத்தி விடாதீர்கள். உங்களிடம் வரக்கூடிய இந்த ரமலான் இது மகத்துவம் வாய்ந்தது, இது அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு ரமலானை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷஹ்ருன் ஃபீ லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நீங்கள் அடையக்கூடிய இந்த ரமலான் இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனாலதான் அன்பான சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் அந்த ரமலானுடைய காலத்திலே அந்த இரவை அடைவதற்காக வேண்டி பல முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைய காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதம் சென்றுவிட்ட ரமலான்களை போன்று நாம் ஆக்கிவிடக் கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய கட்டம் அன்பான சகோதரர்களே, வருகின்ற மாதம் 18ஆம் திகதி அல்லது 19ஆம் திகதி எம்முடைய இந்த நாட்டிலே ரமலானுடைய நோன்பாக இருக்கலாம். பிறையை பார்த்தே அந்த நோன்பை முடிவு செய்யப்படும். அன்பான சகோதரர்களே, எம்முடைய நாட்டினுடைய பிறையை பார்த்தே இந்த நோன்புகள் முடிவு செய்யப்படும். எனவே அந்த பிறையை பார்த்தே நாம் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு லிருயதிஹி வஃப்திரு லிருயதிஹி. நீங்கள் பிறையை பார்த்தே நீங்கள் நோன்பு பிடியுங்கள், பிறையை பார்த்தே நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, முதலாவது விடயம், இந்த ரமலானை அடைவதற்கு முன்னால் எம்முடைய கலாவுடைய நோன்பை நாம் முடித்து விட வேண்டும். இரண்டாவது விடயம், ரமலானை எதிர்நோக்கக்கூடிய கட்டத்திலே நாம் பிறையை பார்த்தே நோன்பு பிடிக்க வேண்டும், பிறையை பார்த்தே நாம் நோன்பை விட வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நேரத்திலே நாம் சந்தேகங்கள் படக்கூடாது, குழப்பங்கள் நாம் ஏற்படக்கூடாது. ஒவ்வொரு வருடத்திலும் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். இது கியாமத்து வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அன்பான சகோதரர்களே, எனவே நாம் குழம்பிவிடக் கூடாது. பிறையை பார்த்தே நோன்பு பிடிக்க வேண்டும், பிறையை பார்த்தே நாம் நோன்பை விட வேண்டும். எம்முடைய நாட்டினுடைய பிறையை நாம் மையமாக கொண்டு எம்முடைய நோன்பை நாம் நோக்க வேண்டும். எங்கேயோ கண்ட பிறையை வைத்து நாம் நோன்பை நோட்டுவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமக்கு இவ்வாறு வழிகாட்டவில்லை. சஹாபாக்களுடைய காலத்திலே சஹாபாக்களும் எமக்கு இவ்வாறு வழிகாட்டவில்லை. எனவே இந்த ரமலான் நம்முடைய ரமலான் பிறையை பார்த்தே நாம் நோன்பு நோக்கக்கூடிய ரமலானாக ஆகிவிட வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானை அல்லாஹ் ஷஹ்ருன் ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா, இந்த ரமலானுடைய தலைப்பை கண்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் எமக்கு இந்த நோன்பை நோட்பதை அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த நோன்பு என்பது இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எம் மீது கடமையான ஃபர்லான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரும் விட முடியாது. தங்கடம் உள்ளவர்களை தவிர வேறு யாருமே இந்த நோன்பை விட முடியாது. அன்பான சகோதரர்களே, சிறு சிறு காரணங்களுக்காக வேண்டி எல்லாம் இந்த நோன்பை விடுவது இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இப்போதிருந்தே நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இந்த ரமலானிலே நான் சுகதேகியாக
ஆரோக்கியத்துடன் நான் இந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, யார் யாருக்கு நோன்பை விடலாம்? இது ஷரியத் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஒரு பிரயாணிக்கு நோன்பை விட முடியும். அதே கட்டத்திலே தீராத நோயாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நோன்பை விட முடியும். அன்பான சகோதரர்களே, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறதா, அந்த பெண் நோன்பை விட முடியும். கர்ப்பிணியாக ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண் பயப்படுகிறாள், தனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அல்லது தன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயம் இருக்குமாக இருந்தால் அந்த பெண் நோன்பை விட முடியும். ஒரு பெண் ஒரு பிள்ளைக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறாள், அந்த பெண் தன் பாலூட்டுவதன் மூலமாக இந்த நோன்பை நோட்பது மூலமாக தனக்கு பலகீனம் ஏற்பட்டு விடலாம், தன்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் அற்ற நிலைமை ஏற்பட்டு விடலாம், அல்லது தான் கொடுக்கக்கூடிய அந்த பால் அந்த குழந்தைக்கு நான் நோன்பை நோட்பதன் மூலமாக சரிவர அந்த பாலை கொடுக்க முடியாமல் விடலாம் என்ற ஒரு அச்சம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்டத்திலே அந்த பெண் இந்த நோன்பை விட முடியும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சிறு சிறு விடயங்களுக்காக வேண்டி எல்லாம் நோன்பை விட முடியாது. ஷரியத் இந்த காரணங்களை எல்லாம் தெளிவாக குர்ஆனின் ஊடாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் ஊடாகவும் எமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்திலே சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், இந்த மாதத்திலே அல்லாஹ் நோன்பை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான், இந்த நோன்பை அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறான், இந்த நோன்புகளை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நோன்புகளை நாம் இப்போதே நாம் ஆசை கொள்ள வேண்டும். இந்த நோன்பு இது அல்லாஹ் கூலி தரக்கூடிய நோன்பு. அல்லாஹ் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் நோன்பு ஒவ்வொரு அமல்களுக்கும் இவ்வளவு என்ற கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் நோன்பை பொறுத்த வரையிலே இந்த நோன்புக்குரிய கூலியை நானே கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நோன்பை நாம் நோக்க வேண்டும். இது சிறு சிறு காரணங்களுக்காக வேண்டி எல்லாம் விடக்கூடிய நோன்பாக நாம் ஆக்கிவிடக் கூடாது. ரமலானுடைய காலம் வந்து விட்டாலே அன்பான சகோதரர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம். இந்த காலத்திலே இபாதத்துக்கென்று நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும். இந்த நோன்புடைய காலத்தை ஏனைய காலங்களை போன்று நான் வியாபாரம் செய்யக்கூடிய அல்லது நாம் ஏனைய காலங்களை போன்று வேலைகளை அதிகமாக செய்யக்கூடிய காலம் அல்ல. வேலை பளுக்களை குறைக்கக்கூடிய காலம். எம்முடைய வேலை பளுக்களை எல்லாம் குறைத்து இபாதத்துகளை மூடக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பகலுடைய நேரத்திலே அல்லாஹ் நோன்பை நோட்பதை ஃபர்லாக்கி இருக்கிறான். வ கியாம லைலத்தின் ததவ்வுஆ, இரவுடைய இபாதத்துகளை அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இரவுடைய நேரங்களிலே இபாதத்துகளில் ஈடுபடுவதை அல்லாஹ் சுன்னத்தாக நஃபீலாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் மின கைரி கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் ஒரு சுன்னத்தை ஒரு நலவை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் ஏனைய காலங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய அந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இந்த ரமலானை அடைய காத்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்திலே ஆசை வைக்க வேண்டும். இந்த ரமலானிலே நான் எத்தனை அமல்களை செய்ய வேண்டும், எத்தனை தஸ்பீகளை செய்ய வேண்டும், எத்தனை ரக்காத்துகளை அதிகமாக தொழ வேண்டும், முன்பின் சுன்னத்துகளை நான் எப்படி அமைக்க வேண்டும் என்ற நஃபீலான இபாதத்துகளிலே நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை ஒரு திட்டத்தை இப்போதிருந்து நாம் வகுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீஹி கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன் ஃபீமா சிவா. அந்த ரமலானுடைய காலத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவீர்களாக இருந்தால் ஏனைய காலங்களில் 70 ஃபர்துகளை நிறைவேற்றியதை போல என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த காலத்திலே எமக்கு ஃபர்லான தொழுகைகள் எமக்கு முன்பின் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜும்ஆவிலே நாம் நியத்து வைக்க வேண்டும். இந்த ஜும்ஆவிலிருந்து நாம் உள்ளத்தில் எண்ண வேண்டும், இந்த ரமலான்
எம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு மாற்றத்துக்குரிய ரமலான் ஆக்க வேண்டும். இந்த ரமலானிலே நான் ஒரு ஃபர்லுடைய தொழுகையை கூட நான் விட மாட்டேன், ஒரு ஜமாத்தை கூட நான் விட மாட்டேன் என்பதாக எண்ணம் வைக்க வேண்டும். அதற்காக வேண்டி இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நான் முயற்சி செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, அதற்காக வேண்டி இருக்கக்கூடிய எஞ்சிருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலிருந்து இந்த ஜும்ஆவிலிருந்து ஒவ்வொரு தொழுகைகளையும் நாம் ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுது நாம் இதற்காக வேண்டி பயிற்சி பெற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற ரமலானுடைய மாதத்துக்காக வேண்டி இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமான நோன்புகளை நோற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி காட்டினார்கள் சொன்னால், நாம் அன்பான சகோதரர்களே வரக்கூடிய ரமலானிலே இந்த நன்மை அடைவதற்காக வேண்டி இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த ரமலானுடைய மாதம் வஷஹ்ரு முவாசாத், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே இது ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் புரிந்து ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதிலே வசதி உள்ளவர்கள் இருந்து கொண்டிருப்போம். நாம் அல்லாஹ் எமக்கு மேலதிகமாக தந்திருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் ஏழை எளியவர்களாக இருப்பார்கள். நோன்புகளை நோக்க முடியாத சிரமத்திலே இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். நாம் அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அவர்கள் நோன்புகளை நோட்பதற்காக வேண்டி இந்த ஷாபானுடைய மாதத்தை நாம் இதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஷாபானுடைய மாதத்துடைய கடைசியிலே அந்த ஏழை எளியவர்களிடம் நாம் எம்முடைய அந்த சதகாக்களை கொடுத்து அவர்களை நோன்பு நோட்பதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து கொடுப்போம் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் நோக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பினுடைய அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுடைய கூலிகளையும் அல்லாஹ் நிரப்பமாக எமக்கு தந்தருவான். அன்பான சகோதரர்களே, இன்று எத்தனையோ ஏழைகள் ரமலானுடைய நோன்பை நோட்பதற்கு வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். சிலர் ஏழைகள் நோன்புகளே நோட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு உண்ண உணவு இல்லாமல் நோன்புகளை நோட்டுக் கொண்டிருப்பார்கள். சிலர் ஏழைகள் இருப்பார்கள், ரமலானுடைய காலம் என்று வந்து விட்டாலே அவர்கள் இஃப்தாருடைய அமல்கள் இருக்கிறது, ஷஹருடைய அமல்கள் இருக்கிறது. இந்த அமல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனையில் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் சிறார்களும் இருந்து கொண்டிருப்பார்கள். சிறார்களை எப்படி நோன்புகளை நோக்க செய்வது என்ற ஒரு கவலையில் இருந்து கொண்டிருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் இந்த ஷாபானுடைய மாதத்திலே எம்முடைய அண்டை விட்டார்கள் இருப்பார்கள், எம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள், எம்முடைய மஹல்லாவை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களை நாம் இனம் கண்டு யார் யாரெல்லாம் கஷ்டத்திலே சிரமத்திலே இருக்கிறார்களோ அவர்களை நாம் இனம் கண்டு எங்களால் முடியுமான உதவிகளை இந்த நோன்புக்காக வேண்டி, இந்த அல்லாஹ்வுடைய கடமையை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி, அந்த கடமையை அவர்கள் செய்வதற்காக வேண்டி நாம் முன்னிப்போமாக இருந்தால், அன்பான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தனக்கு பின்னால் அமர வைத்து அந்த சஹாபியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். யா குலாம் இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, என்னை சிறுவனே நீ நன்றாக விளங்கிக்கொள், உனக்கு நான் சில விடயங்களை கற்றுத் தருகிறேன். அதில் ஒன்றை சொன்னார்கள், இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, நீ அல்லாஹ்வுடைய கடமையை நீ பாதுகாப்பாய் என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பாய் என்பா சொன்னார்களே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானுடைய நோன்பை உதாசீனமாக நோக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, கஷ்டத்தினால் நோக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பஞ்சத்தினால் நோக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை இனம் கண்டு இந்த அல்லாஹ்வுடைய இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் முன்னிப்போமாக இருந்தால் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான், எம்முடைய செல்வத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், எம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலான் இது வருவதற்கு முன்னாலே நாம் இந்த விடயங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த ரமலானை அடைவதற்கு முன்னாலே இதனை நாம் இனம் காண வேண்டும். யார் யாரெல்லாம் இப்படி தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இனம் கண்டு அவர்களுக்கு நாம் உதவி செய்து இந்த அல்லாஹ்வுடைய கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய கடமைகள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன் இன்று புலிதோண்டி புதைக்கப்படக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. இன்று சமூகத்திலே
இந்த அல்லாஹ்வுடைய கடமைகள் எல்லாம் இன்று உதாசீனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இதனை கவலைப்பட்டு இதனை நாம் ஹயாத்தாக்குவோமாக இருந்தால் அன்பான சகோதரர்களே, இந்த சோதனைகளை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட முடியும். அல்லாஹ்விடத்திலே வரக்கூடிய இந்த வேதனைகள், இந்த சோதனைகள் இருந்து எம்மையும் பாதுகாக்க முடியும், எம்முடைய ஊரையும் பாதுகாக்க முடியும், எம்முடைய குடும்பங்களையும் நாம் பாதுகாக்க முடியும். அன்பான சகோதரர்களே, எனவே இந்த ஜும்ஆவிலே நாம் நியத்து வைக்க வேண்டும். என்னால் நான் இந்த ஏழையை நாம் பொறுப்பெடுப்பேன், நான் இந்த ஏழைக்கு உதவி செய்வேன் என்பதாக அவருடைய நோன்புகளுக்கெல்லாம் நானே நாம் பொறுப்படுத்தி இந்த 30 நோன்புகளோ அல்ல 29 நோன்புகளோ இந்த நோன்புகளை என்னுடைய செல்வத்தால் என்னுடைய சதக்காவின் மூலமாக இந்த குடும்பத்துடைய நோன்புகளுக்கு நான் பொறுப்பெடுப்பேன் சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் தயாராக வேண்டும். ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், யார் யாருக்கெல்லாம் இந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிறானோ அவர்கள் ஒரு குடும்பத்தை பொறுப்பெடுப்பமாக இருந்தால் அன்பான சகோதரர்களே, அவர்கள் நோக்கக்கூடிய அந்த 29 நோன்புகளோ அல்லது 30 நோன்புகளோ அதனுடைய கூலி அன்பான சகோதரர்களே எம்முடைய ஏடுகளிலே நிறைந்து விடும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு அனைவருக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். அடுத்த விட இந்த அன்பான சகோதரர்களே, அதற்காக வேண்டி ஹராமான சல்லிகளை கொண்டு சேர்த்து விடக்கூடாது. ஹலாலான சல்லிகள் மூலமாக உதவி செய்ய வேண்டும். எம்முடைய பணத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஏழைகளுடைய அந்த ஹக்குகளிலே நாம் விளையாடிடக்கூடாது. ஏழைகளிலே நாம் அதனை பயன்படுத்திடக்கூடாது. ஹராத்தை கொண்டு இந்த ரமலானை நோக்கக்கூடிய அந்த நோன்பாளிகள் உண்ணக்கூடிய உணவாக எம்முடைய ஹராமான சம்பாத்தியங்களை கொண்டு அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் ரமலானுடைய காலம் வந்து விட்டாலே எல்லோரும் நினைப்பது இது தூய்மைப்படுத்தக்கூடிய காலம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்யலாம். இந்த பணத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த லாபங்களை வைத்து அவர்களுக்கு நாம் தான தர்மம் கொடுத்து எம்முடைய செல்வங்களை தூய்மைப்படுத்தலாம் என்பார் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அவ்வாறு தூய்மைப்படுத்தக்கூடிய காலம் அல்ல. அதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய தண்டனை அல்லாஹ் தந்து விடுவான். அன்பான சகோதரர், இதுக்கு நாம் பயப்பட வேண்டும். அது ரமதானிலே கொடுக்கக்கூடிய கஞ்சாக இருக்கலாம். பள்ளி வாசல்களிலே நாம் கஞ்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நிர்வாகங்களும் அதற்காக வேண்டி சிந்திக்க வேண்டும். யாரிடம் அந்த கஞ்சிகளை எடுப்பது, யாரிடம் அந்த கஞ்சிகளை எடுத்து அவருடைய தொழில் என்ன, அவர் ஹராமான தொழிலை செய்கிறாரா அல்லது ஹலாலான தொழிலை செய்கிறாரா என்பதை நிர்வாகங்களும் சிந்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஏன் அந்த ஒரு கஞ்சி மூலமாக எத்தனை நோன்பாளிகள் அந்த நோன்பை திறக்க போகிறார்கள். அந்த நோன்பாளிகள் அந்த ஹராத்தின் மூலமாக சம்பாதித்து அவர்களுடைய செல்வத்தை கொண்டு இந்த கஞ்சிகளை அவர்கள் சஹருடைய நேரத்தில் இருந்து அந்த சூரியன் மறையும் வரைக்கும் பசித்திருந்து இபாதத்தில் செய்திருந்து தன்னுடைய பார்வையை பாதுகாத்து தன்னுடைய நாவை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் மூழ்கிய குர்ஆன் ஓதிய இந்த நாவுகளுக்கு இந்த ஹராமான கஞ்சிகள் போய் சேர்ந்து விடக்கூடாது. எனவே அன்பான சகோதரர்களே, நாம் பள்ளி வாசல்களுக்கு கஞ்சிகள் கொடுக்க கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னாலும் அன்பான சகோதரர்களே, எம்முடைய செல்வத்தில் தூய்மையானதை நாம் கொடுக்க வேண்டும். தூய்மையான செல்வத்திலிருந்து நாம் இந்த கஞ்சிகளை அந்த இஃப்தாருடைய ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அன்பான சகோதரர்களே, எம்முடைய ஹராமான செல்வத்தை நாம் இதற்காக வேண்டி நாம் பயன்படுத்திடக் கூடாது. ஹராமான சம்பாத்தியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தயவு செய்து பள்ளி வாசல்களிலே எனக்கும் ஒரு கஞ்சி தாருங்கள், எனக்கும் ஒரு நாளை தாருங்கள் என்பதாக தயவு செய்து கேட்காதீர்கள். அடுத்தவர்களுடைய நோன்புகளை பாழாக்காதீர்கள். இன்று பள்ளி வாசல்களுடைய நிர்வாகங்கள் என்பது அவர்களும் இந்த பள்ளி வாசலுக்கு ஊழியம் செய்வதை போலதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சம்பளம் இல்லாமல் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளி வாசல்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இன்று அப்படிப்பட்டவர்களை எல்லாம் ஒதுக்கக்கூடிய கட்டத்தில் நிர்வாகங்களை எல்லாம் தப்பாக பேசக்கூடிய நிலைமை, நிர்வாகங்களை தூற்றக்கூடிய நிலைமை, நிர்வாகத்தை பற்றி அவதூறு செல்லக்கூடிய நிலைமைகள் இன்று சமூகத்திலே பரவி இருக்கிறது. ஏன் காரணம்? இன்று சமூகத்திலே ஹராமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இன்று யாரெல்லாம் இன்று சமூகத்திலே முன்னிற்கிறார்கள் என்று பார்த்தால் இவ்வாறான தவறான சம்பாத்தியம் உள்ளவர்களை சமூகம் தூக்கி வைக்கக்கூடிய நிலைமை இன்று உருவாகி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே
சொன்னதை போல சமூகத்திலே ஒரு காலம் ஒன்று வரும். அந்த காலத்திலே அஸ்அதன் நாஸி லுகா இப்னு லுகா, அந்த காலத்திலே கெட்டவனின் மகன் கெட்டவன், சமூகத்திலே மிகவும் அறுதலானவன், கேவலமானவர்கள் எல்லாம் சமூகத்திலே சீதேவியாக்கப்படுவார்கள் என்பார் சொன்னார்களே, அதே போல ஒரு காலம்தான் இந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. சில சமயத்திலே இத்திகா ஷர்ரிஹி என்ற அடிப்படையிலே அவர்களுடைய கெடுதியை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் என்ற அடிப்படையிலே சில நிர்வாகங்கள் நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, யாரெல்லாம் தன்னுடைய சம்பாத்தியம் என்ன என்பது தனக்கு தெரியும், எனவே பாவத்துக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது, நாம் அடுத்தவர்களுடைய அமல்களை பாழாக்கிவிடக் கூடாது. எனவே இந்த ரமலான் என்பது இது சிரமத்தோடு கஷ்டத்தோடு நோக்கக்கூடிய நோன்புகள், பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே அடுத்தவர்களுடைய நோன்புகளை பாழாக்கிவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, உதவி செய்யக்கூடிய மாதம் தான், அதற்காக வேண்டி ஹராத்தி மூலமாக உதவி செய்துவிடக் கூடாது. ஒவ்வொருத்தருடைய பசியை உணரக்கூடிய மாதம் தான், அந்த பசியை தீர்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய ஹராத்தை அவர்களுக்கு கொடுத்துவிடக் கூடாது. எனவே இந்த விடயத்திலே ஒவ்வொருத்தரும் இதிலே நாம் தூய்மையான விடயங்களை நாம் கையாள வேண்டும். அடுத்தவர்களுடைய சிரமத்தை கண்டு நாம் இறக்கப்படுகிறோம், அந்த இறக்கப்படுவது ஹலாலான முறையிலே நாம் கொடுத்து விட வேண்டும், ஹராத்தை விட்டு நாம் பாதுகாத்து விட வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த மாதம், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, இது ஷஹ்ருல் முவாசாத் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ஷஹ்ருன் யுஸாது ஃபீ ரிஸ்கில் முஃமின் ஃபீஹி, இந்த மாதத்திலே அல்லாஹ் ஒரு முஃமினுடைய ரிஸ்கிலே அல்லாஹ் அபிவிருத்தி ஏற்படுத்துவான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, மன் பத்தர ஸாயிமன் கான மக்ஃபிரத்தல் லிதுனூபிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒரு நோன்பாளியை நோன்பு திறப்பிக்க செய்கிறார்களோ அது அவருடைய குற்றம் குறைகளுக்கெல்லாம் பரிகாரமாக ஆகிவிடு என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே நோன்பு பிடிக்க செய்யக்கூடிய ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அல்லது நோன்பு திறக்கக்கூடிய அமலாக இருந்தாலும் சரி, ஹலாலான விடயங்களை நாம் செய்து வேண்டும். அடுத்தவர்களை எம்முடைய ஹராத்துக்குள்ளே ஆளாக்கி விடக்கூடாது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் அதிகமான விடயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் வருவதற்கு முன்னாலே எதுவும் கூறினார்கள், ஆனால் சொல்லி முடிக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, நாம் இந்த விடயத்திலே பேணுதலாக இருக்க வேண்டும். எதிர்வரக்கூடிய இந்த ரமலானை நான் எவ்வாறு நோன்பு நோட்பது, இந்த எதிர்வரக்கூடிய ரமலானை நான் எவ்வாறு அடைவது, என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை நாம் எடுக்க வேண்டும். ஏழை எளியவர்கள் எல்லாம் அவர்கள் நினைக்க வேண்டும், அவர்கள் உள்ளத்திலே வர வேண்டும், யார் தந்தாலும் நாம் வாங்குவேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. யார் கொண்டு வருகிறார்கள், அவர்களுடைய தொழில்கள் என்ன, அவர்கள் எந்த சம்பாத்தியம் செய்கிறார்கள், அவர்களுடைய சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா என்று பார்த்து அந்த அவர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த சதக்காக்களை வாங்குவதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், அதனையும் கவனமாக இருக்க வேண்டும். இது ஏழை எளியவர்கள், அவர்கள் இனி அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் வாங்கி விடுகிறார்கள். அன்பான சகோதரரை, கொடுக்கக்கூடியவர்கள் இதிலே கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். அந்த தவறான சம்பாத்தியம் உள்ளவர்கள் இதிலே கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். அடுத்தவர்களுடைய நோன்புகளை பாழாக்கி விடாதீர்கள். அடுத்தவர்கள் மூலமாக தான் பாவத்தை சம்பாதித்து விடாதீர்கள். நாங்கள் பாவத்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சம்பாத்தியம் ஹராமாக இருக்கிறதா, ஒரு கவலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து ஒரு கவலம் ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள் போகிறதா, அந்த உடம்பு நரகத்துக்கு தகுதி என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த விடயத்தை நாம் எம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதனை கடைபிடிக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய விடயத்திலும் நாம் இதனை நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய இந்த ரமலானை, சீதேவியான இந்த ரமலானை, பாக்கியமான ரமலானை, உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல அமல்களோடு கழிக்கக்கூடிய இந்த ரமலானாக அடையக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரும் நீ பொருந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், ரமலானை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த ரமலான் இது பாக்கியமான ரமலான். யா அல்லாஹ்,
அல்லாஹ் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்க போகிறோம் யா அல்லாஹ் இந்த ரமலானை பாக்கியமாக கழிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்யடி யா அல்லாஹ் இந்த ரமலானை பாக்கியமாக கழிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்யடி யா அல்லாஹ் நல்ல அமல்களை கொண்டு கழிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்யடி யா அல்லாஹ் யா அல்லாஹ் நல்ல இபாதத்துகளை மூலமாக உன்னை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடி யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மாதமும் ஷாபானுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நோன்புகள் நோட்ட மாதம் யா அல்லாஹ் நாமும் அதிகமாக நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடி யா அல்லாஹ் இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது யா அல்லாஹ் இந்த மாதத்திலே தான் இந்த எங்களுடைய அமல்கள் அது உயர்த்தப்படுகிறது எம்முடைய அமல்கள் மாற்றப்படுகிறது என்று சொன்னார்கள் யா அல்லாஹ் இந்த எங்களுடைய அமல்களை நல்ல அமல்களாக மாற்றி ஆக்கிடி யா அல்லாஹ் யா அல்லாஹ் எம்முடைய எதிர்காலத்தை சீதேவியான எதிர்காலமாக ஆக்கிடி யா அல்லாஹ் எம்முடைய குழந்தைகளை நீ கபூல் செய்திருக்க யா அல்லாஹ் எம்முடைய மனைவி மக்களை கபூல் செய்திருக்க யா அல்லாஹ் எம்மை தாய் பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ் அவர்களை நீ கபூல் செய்திருக்க யா அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களை நீ கபூல் செய்திருக்க யா அல்லாஹ் அவர்களுடைய குற்றம் குறைகளை நீ மன்னித்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த ரமலானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் ஆக்கிடு யா அல்லாஹ் உடம்புகளிலே ஆரோக்கியத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நோய் நொடிகளை விட்டு யா அல்லாஹ் பாதுகாத்திடு யா அல்லாஹ் தீராத நோய் நொடிகளை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் தாங்க முடியாத நோய் நொடிகளை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் கஷ்டங்கள் சிரமங்களை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் அடுத்தவர்களிடம் தேவையாகுவதை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் உன்னிடம் கரமேந்த கூடியவர்களாக ஆக்கிடு யா அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை உன் புறத்திலிருந்து யா அல்லாஹ் நிறைவேற்றி தந்திடு யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொள்ளிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொண்டிடு யா அல்லாஹ் ஹராம் எங்களுடைய உடம்புகளில் சேர்வதை விட்டும் பாதுகாத்திடு யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்கிடு யா அல்லாஹ் கலிமாவோடு மௌத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ் கலிமாவோடு மௌத்தை நசீபாக்கிடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இறுதி முடிவுகளும் நல்ல நேரத்திலே அமைவதற்கு நீ தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ் நல்ல நாளிலே இடம்பெறுவதற்கு நீ தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ் எந்த நாளிலே அதாபுல் கபர் குறைக்கப்படுமோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹுல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ் எந்த நேரம் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ அந்த சுஜூதிலே எங்களுடைய ரூஹுல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ் எந்த மண்ணிலே வஃபாத் ஆனால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெற முடியுமோ அந்த மதீனத்து மண்ணிலே எங்களுடைய ரூஹுல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்து அருள் புரிவாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தஈன் வ நஸ்தக்ஃபிரு வ நுமினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா அம்மா பாத் ஃபயா அய்யுஹன் நாஸ் ஃபைனி உஸீகு வ நஃப்ஸி அவல பித்தகுல்லாஹ் ஃபத்தகுல்லாஹ் ஃபஅஜ்மி ஃபி தலப தவக்கல் அலைஹி ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன் ஃபல்லாஹு தபாரக வ தஆலா யகூல் வ ஹுவ அஸ்தகுல் காயிலீன் பாத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர் பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹக்கீம் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வஸ்தக்ஃபிரூ இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். الحمد لله نحمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيا ايها الاخوه بالله فاتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ومن شذ عن الجماعه شذ في سقر ان احسن حديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى اله واصحابه وازواجه صلاه دائمه بدوام الشمس والقمر كما قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي ابو بكر واشد في امر الله عمر واصدقهم حياء عثمان واقضاهم علي بن ابي طالب رضي الله تعالى عنهم اجمعين وفاطمه سيد النساء الجنه والحسن والحسين سيد شباب اهل الجنه وحمزه اسد الله رضي الله تعالى عنهم اجمعين اللهم اغفر عباس ومغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله في اصحابي لا تتخذ مرلا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغلهم فببغلي ابغلهم وخير امتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
والمسلمات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وتوفنا المسلمين والحقنا بالصالحين ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى والفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون أقم الصلاة